Welcome to the new session for the kinematics. I will share the screen. So bullet enters a wooden plank. ஒரு மரக்கட்டை இருக்கு, அதுல bullet of thickness x and speed u. So bullet பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, it experience uniform retardation on emerging. Its speed decreases by speed எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது? Okay. 1 by nth of velocity, several identical planks are placed one after another. Find the minimum number of planks required to just stop the bullet. ஸோ புல்லட்டை மரம் வச்சு வுட்டன் பிளாங்க் வச்சு தடுக்க போறாங்க. ஸோ ஒரு இதுல இது பண்ணும்போது 1 by nth ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி வந்து இதுவாகுது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ எத்தனை பிளாங்க் வேணும்ன்றாங்க. n number of planks யூஸ் பண்ணி போடணும் சார். இப்போ வந்து thickness of each plank b l இல்லாது. Okay, since the retardation is uniform, let it constant acceleration, say the plank minus a, retardation ஆல minus a போடுறாங்க. After passing through the one plank, our final velocity என்ன ஆகும்னா 1 by nth ரெடியூஸ் ஆகுதுனால 1 minus 1 by nth போட்டுறாங்க. அப்ப v square minus u square equal to 2as ஃபார்முலா தான் நமக்கு. ஆமா, v square க்கு பதிலா இங்க இனிஷியல் வெலாசிட்டி வந்து u square, அதுக்கப்புறம் வந்து அடுத்த வெலாசிட்டி வந்து மைனஸ் u square 1 minus n whole square. ஸோ 2asக்கு 2al எடுத்துட்டாங்க. u square காமன் எடுத்திருக்காங்க, 1 minus 1 by n whole square. அப்ப இந்த 2l கீழே கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். So a equal to u square by 2l, open the bracket 1 minus, again open the bracket 1 minus 1 by n whole square சொல்றாங்க. இது ஆக்சிலேஷன் கிடைச்சிருச்சு. So let the bullet penetrate total distance s penetrate ஆகுது அப்படின்னா ஃபைனலா வெலாசிட்டி 0 வந்தா s equal to u square by 2a. So s equal to u square by 2a அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த ஏக்கு பதிலா சப்ஸ்டிட் பண்றாங்க. அப்ப ln ஸ்கொயர் divided by 2n minus 1 வருது. ஸோ ஈச் பிளாங்க் as a thickness l இருக்கும்போது நம்பர் ஆஃப் பிளாங்க் வந்து டோட்டல் s by l அப்படின்னு முடிக்கிறானுங்க. இது ஒரு நல்ல இது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது என்னன்னா பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். அது வே ஆஃப் திங்கிங் வந்து தாட் ப்ராசஸ் வந்து ஓப்பன் அப் ஆகும், நல்ல புத்தி கூர்மை உண்டாகும். கரெக்டா அந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்ளத்தை போடும்போது நமக்கு அந்த மாதிரி புத்தி கூர்மை உண்டாகும் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதுக்கு அதுக்கப்புறம் என்ன டாபிக் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்லட்டுக்கு அப்புறம் ஃப்ரீலி ஃபாலிங் பாடிஸ் கீழே இருக்கான். ஸோ ஃப்ரீலி ஃபால் ஆனா என்ன அப்படின்றத பார்ப்போம். A standard example of straight line motion with constant acceleration, அது ஃப்ரீ ஃபால் பாடி நியர் த எர்த் சர்ஃபேஸ். ஏன் நியர் த எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the air resistance is neglected, a body released from the rest projected vertically moves along a vertical straight line under the action of gravity alone. ஸோ பியூரா கிராவிட்டியை மட்டும் நம்பி வருவான். The acceleration is directed vertically அப்படின்றாங்க.
ஓகே, இதுல என்னென்ன மாற்றங்கள் செய்யறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈக்குவேஷன்ல என்னென்ன மாற்றங்கள். v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி, அது கீழே ஒரு நாள் மைனஸ் ஜிடி. டெல்டா எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், அது டெல்டா ஒய் ஈக்குவல் டு யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர், ஏன்னா கீழே ஒரு நாள் மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். டி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as, 2as வேலை கீழே ஒரு நாள் மைனஸ் 2g டெல்டா ஒய். இதே வந்து மேல, அப்ப நமக்கு கீழ இருந்து ஒன் டைம்ஸ் வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கும். The positive y axis is chosen vertically upward. வெர்டிகலி அப்வர்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்தோம்னா கீழே வர்றது நெகட்டிவ். அப்ப அகைன் வெர்டிகலி அப்வர்ட்னா எல்லாமே பிளஸ் ஆயிடும், எங்கெல்லாம் மைனஸ் இருந்தோ அங்கெல்லாம் பிளஸ் ஆயிடும். சரியா? ரெண்டு இந்த ரெண்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல கொஞ்சம் இது பண்ணிக்கணும். அடுத்தது, a body is projected vertically upward. What is the highest point? What is the velocity at the highest point? And the acceleration of the body while moving up at its highest point while falling down. ரெண்டு கேட்குறோம். ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வெர்டிகல் அப்வர்ட் மோஷன், கீழ இருந்து மேல போகும்போது தான் வந்து நமக்கு சம் வெலாசிட்டி போவோம். மேல போனோம்னா ரெஸ்ட் ஆயிடும். ஜீரோ வெலாசிட்டி வந்து மறுபடியும் கீழே விடுவோம். ஸோ அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி என்ன? velocity is 0. அப்ப ஆக்சிலேஷன் while மூவிங் அப், அப்படியே ஆக்சிலேஷன் மேல போகும்போது கிராவிட்டி ஆக்ட்ஸ் டவுன்வர்ட் த்ரூ அவுட். டேக்கிங் அப்வர்ட் ஆக்சிலேஷன் வந்து பாசிட்டிவா எடுத்தோம்னா ஆக்சிலேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஜி. ஸோ அங்க வந்து கிராவிட்டி ஆக்ட்ஸ் டவுன்வர்ட் த்ரூ அவுட். ஸோ அப்பர்ட் ஆக்சிலேஷன் வந்து டேக்கிங் அப்பர்ட் அஸ் பாசிட்டிவ் எடுத்துன்னா அப்ப ஆக்சிலேஷன் வந்து மைனஸ் ஜி சொல்றான். ஆக்சிலேஷன் அட் ஹையஸ்ட் பாயிண்ட் ஈவன் தோ v ஈக்குவல் டு 0 இன்ஸ்டன்ட்லி கிராவிட்டி ஸ்டில் ஆக்ட். ஸோ நம்ம வந்து வெலாசிட்டி, நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் இருந்தால் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும், ஆக்சிலேஷன் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்க மைனஸ் ஜி சொல்றான், சைன் கன்வென்ஷன். ஆக்சிலேஷன் வைல் ஃபாலிங் டவுன், கிராவிட்டி ஸ்டில் டவுன்வர்ட், NCA ஈக்குவல் டு மைனஸ் ஜி அப்படின்னு முடிக்கிறாங்க கதையை. புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுது. எப்படி சொல்லுங்க பாப்போம். அதாவது ஹையஸ்ட் பாயிண்ட்ல வந்து வெர்டிகலி அப்வர்ட் மோஷன் இருக்கு. ஹையஸ்ட் பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி வந்து 0வா இருக்கும். ஆக்சலரேஷன் வந்து மேல போக போக கிராவிட்டி அது கீழே இழுக்கும் டவுன்வர்ட்ல. ஸோ வந்து அப்போட வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் எடுத்தா கிராவிட்டி வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அதோட வேல்யூ. அப்போ ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் ஜி, ஏன்னா வந்து மேல போகுது, கிராவிட்டி கீழே அது புல் பண்ணி ஆக்ட் பண்ணுது. Acceleration at the highest point, even though v equal to 0 instantaneously, gravity still acts. அதாவது velocity highest point 0வா இருந்தாலும் acceleration வந்து அது மேல ஆக்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்போ acceleration while falling down, gravity is still downward. அதனால வந்து a is equal to minus g அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க? Body is projected vertically upward from the ground with initial speed u. Air resistance is neglected. Find the time of ascent, descent, and maximum height. Body projected upward with initial speed u, no resistance. Find the time of ascent and descent and maximum height. இப்போ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மேல போறதுக்கு வெலாசிட்டி பை ஆக்சிலேஷன் u பை g, மறுபடியும் கீழே வர்றதுக்கு u பை g. அப்போ டோட்டலா 2u பை g வரும் டைம். சரியா? கீழ இருந்து மேல போறதுக்கு ஒரு u பை g, மேல இருந்து கீழே வர்றதுக்கு ஒரு u பை g. ஸோ v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி தான் கண்டுபிடிக்கிறோம். கீழ இருந்து மேல போகும்போது ஃபைனல் வெலாசிட்டி 0, அங்க 0 போட்டுறோம். அகெயின்ஸ்ட் ஆக்சிலேஷனால மைனஸ் ஜிடி போடுறோம், u மைனஸ் ஜிடி. அப்ப டைம் அப் ஈக்குவல் டு யூ பை ஜி. சிமிலர் டைம் டவுனும் யூ பை ஜி தான் வரும். டோட்டல் டைம் வந்து 2u பை ஜி. அது வந்து s ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அந்த ஃபார்ம்ல வந்து கண்டுபிடிக்கிறான். Okay.
அடுத்தது v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as போடும்போது ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்போ u ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். அகைன்ஸ்ட் கிராவிட்டினால g h மேக்ஸ் அங்கே 2 விட்டான், அந்த ஈக்குவேஷனில் 2 விட்டான். அதனால அந்த 2 வந்து அடுத்த இதில் வந்துச்சு. அந்த ஃபார்முலா அப்படியே தான் இருக்கு. 2 அப்படியே போடணும், முன்னாடி ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி போட்டிருக்கணும். நோட் பண்ணிங்க, சால்வ் பண்ணும்போது ஞாபகம். பேஜ் நம்பர் போட்டுங்க, ஈக்குவேஷன் தப்புன்னு போட்டுங்க, அப்பதான் ஞாபகம் வரும். இல்லாட்டி அதை ஈக்குவேஷன் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆவீங்க. A body is dropped from rest from a height. Find the time taken to reach the ground. எவ்வளோ டைம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. டைம் டேக்கன் டு ரீச் த கிரவுண்ட் கண்டுபிடிக்கிறது s ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் தான். இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஃபைனல் வெலாசிட்டி h ஈக்குவல் டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர் வருது. அப்போ t ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் h பை g. ஓகே. ஸ்பீட் ஜஸ்ட் பிஃபோர் ஹிட்டிங் வந்து கேட்டாங்கன்னா u இனிஷியலி ஸ்டார்டிங் வெலாசிட்டி 0. அப்போ v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. இந்த ப்ராப்ளம் டிரைவேஷன் மாதிரி தானே? அதான் அந்த இதுல இருந்து நமக்கு ஈவன் கண்டிஷன் கொடுத்துட்றாங்க. நம்ம மோஷன் தெரியும், 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா? v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி, s ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், v ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. அதை பயன்படுத்தி ப்ராப்ளம். இப்போ இது ப்ராப்ளமாக கூட கேட்கலாமே. வேல்யூ கொடுத்தா ப்ராப்ளம், வேல்யூ கொடுக்கலாம் டெரிவேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது புரிஞ்சிச்சுன்னா பிசிக்ஸ் ஃபுல்லா எல்லாம் பொழுது காட்டலாம். எப்படி வருது, என்ன வருதுன்னு ஒவ்வொரு இதுக்கும் வந்து டெரிவேஷனுக்கும் அப்படியே நீங்க போட்டு பார்க்கணும். அந்த கேள்வி வச்சு போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது a ball is projected vertically upward. ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 4 மீட்டர் from a point 64 மீட்டர் above the ground. ஸோ வழக்கமா கீழே தரையில தூக்கி போடுவோம். ஒரு மாடி மேல் நிற்கணும் வச்சுங்களேன், மாடி மேல தூக்கி போடுறோம். சரியா? மாடியோட ஹைட்டு 64 மீட்டர் வச்சுக்கோங்க. அங்க வந்து 4 மீட்டர் per செகண்ட் போட்டா என்ன ஆகுது அப்படின்றானுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் 64 மீட்டர் இன்டூ ஜே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஜிஜே. இனிஷியல் வெலாசிட்டி மேலே போனதுக்கு அப்புறம் மைனஸ் 10 வந்து 10 எடுத்துக்க சொல்றானுங்க. ஓகே, ஏன் 10 எடுக்கிறோம்? அங்க சொல்லி கேள்வியிலே சொல்லிட்டாங்க 9.8 பதிலா 10. ஓகே ஓகே. அப்புறம் யூ ஈக்குவல் டு யூஜே போட்டிருக்கானுங்க. அது 4 மீட்டர் per செகண்ட் இன்டு ஜே. அப்ப ஜி தெரியும், யூ தெரியும், ஒய் தெரியும். அப்போ மைனஸ் 64 ஜே ஈக்குவல் டு 4j ஆஃப் மைனஸ் 10j. எல்லாம் ஜேஜெல்லாம் கேன்சல் ஆகிடும். நமக்கு ஈக்குவேஷன் மாதிரி வருது 5t ஸ்கொயர் மைனஸ் 4t மைனஸ் 64. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கடை வருது. குவாட்ராட்டிக் டி கண்டுபிடிக்கும் 4 செகண்ட். இது சூப்பரான சம், கொஞ்சம் மைண்ட் நல்லா திங்க் பண்ண வைக்கிற சம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? A balloon rising with constant velocity of 10 meters per second. When balloon was at 40 meters from the ground, a particle is dropped from the balloon. Find time of flight of particle after dropping. பலூன்ல இருந்து தூக்கி போடுறானுங்க. பலூன் வந்து 40 மீட்டர் தூக்கி போட்டா டைம் ஆஃப் ஃபிளைட் ஆஃப்டர் டிராப்பிங் 40 மீட்டர்ல இருந்து போட்டா என்ன வரும்? கீழே டிராப் பண்றதுக்கு யூ பை ஜி வருமா? அப்ப 40 மீட்டர் ஏன் சொன்னா? 40 மீட்டர் ஏன் வருது?
சரி பார்க்கலாம். ஸோ எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கான். எஸ் தான் வந்து இருந்து மெஷர் பண்ணா 40. As the particle is detached from the balloon, it is having the same velocity as the top balloon. அப்ப ஓகே, பட் இட் ஆக்சஸ் இஸ் ஒன்லி டியூ டு கிராவிட்டி. இங்கேயும் ஜி வந்து 10 எடுத்துக்கிறாங்க. பட் எஸ் ஈக்குவல் டு -40 போட்டிருக்கான். எஸ் ஈக்குவல் டு ஏன் -40 போட்டிருக்கான்? ஏன்னா அது ஜிக்கு எதிரா போகுது, கிராவிட்டிக்கு எதிரா போகுது. டிஸ்டன்ஸ்ல அப்படி சொல்லலாமா? டிஸ்டன்ஸ்க்கு கீழ இருந்து மேல ஹைட்டு தெரியல எனக்கு, சொல்லலாம் தானே. அங்க பிளஸ் மைனஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அங்க மைனஸ் அந்த ப்ராப்ளத்தை பார்த்தோம்னா our reference point we are measuring from the ground விட்டு மேல இருக்கனால -40 எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சால்வ் பண்ணா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 4 and -2 வருது. இப்போ அடுத்த டாபிக் போயிடுறானுங்க. மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இது வரைக்கும் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் பார்த்தோம். இப்போ இந்த கேஸ் ஃபுல்லா நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். பார்ட்டிகல் என்ன பண்ணுது? ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது. அப்ப ஆக்சிலேஷன் கான்ஸ்டன்டா இல்ல. அப்ப அதை என்ன சொல்லுவாங்கன்னா நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன். ஸோ இந்த கேஸ்ல வெலாசிட்டி ஆக்சிலேஷன் வந்து வேரிஸ் வித் டைம். சிம்பிள் கினமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் cannot be used directly. ஸோ கான்ஸ்டன்ட் ஆக்சிலேஷன் யூஸ் பண்றதுக்கு நம்ம பண்ண முடியாது. எப்படி பண்ணலாம் அப்படின்னு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி dx by dt, ஆக்சிலேஷன் ஆஃப் டி வந்து d² x/dt² இல்ல dv by dt. dv by dtன்றது dv by dx into dx by dt போடுறாங்க. therefore acceleration equal to v into dv by dx. புரிஞ்சுதா? வழக்கமா dv by dt தான் இருக்கும். ஆனா இங்க என்னன்னா dv by dx into dx by dt வருது. இந்த முக்கியமான ஆக்சிலேஷன் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலேஷன்ல வர்றது. இதுல கொஞ்சம் இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டானுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கொடுத்துருக்கானுங்க? Illustration 17. A particle moves along a straight line with velocity vt equal to at square. A is greater than 0. Find the average speed of the particle during the time interval 0 to t. அப்ப v average equal to 1 by t times of integral of 0 to t v of t dt போடுறாங்க. v of t மட்டும் alpha t square at square சப்ஸ்டிட் பண்றாங்க. at square alpha t square at square சப்ஸ்டிட் பண்றாங்க. அப்ப t square இன்டகிரேட் பண்ணா t cube by 3. அப்ப 1 by 3 alpha t square வருது. வெலாசிட்டி வந்து ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்தா வெலாசிட்டி மாறுதுன்னு அர்த்தம். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே, அடுத்தது ஒரே நிமிஷம். இந்த v இருக்கிற இடத்த ஆல்பா டி ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஆல்பாவா இருக்கு. அது கேள்வியில ஏன்னு கொடுத்துருக்கான், இங்க ஆல்பான்னு கொடுத்துருக்கான். ஆல்பா அங்க ஆல்பானா இங்க ஆல்பா.
அது v of t equal to at ஸ்கொயர் சொல்லியிருக்கான் இல்லையா, இங்கேயும் ஏனே போட்டுக்கலாம். ஓகே அங்க ஆல்பானா இங்கேயும் ஆல்பா, அங்க ஏன்னா இங்கேயே. ஓகே புரியுது. அடுத்தது Position of a particle moving along x-axis given as xt 2t cube minus 9t square plus 12t, where x is in meters, t in seconds. Position as t equal to 3 seconds. x இருக்கிற இடத்துல எல்லாம் 3 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் வந்துரும். அது டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டினா அது டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அந்த ஈக்குவேஷன் தந்திருக்காங்க 2t ஸ்கொயர் minus 9t ஸ்கொயர். ஃபைண்ட் தி பொசிஷன் அட் t equal to 3 செகண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது ஃபைண்ட் தி டிஸ்பிளேஸ்மென்ட் ஃப்ரம் t equal to 1 செகண்ட் to 4 செகண்ட். அப்ப x of 4 கண்டுபிடிக்கிறாங்க, x of 1 கண்டுபிடிக்கிறாங்க, ரெண்டு கழிச்சா கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்பிளேஸ்மென்ட்னா ரெண்டு தேவைப்படுறோம். ஆவரேஜ் வெலாசிட்டி கேக்குறாங்க. ஆவரேஜ் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. டெல்டா எக்ஸ் வந்து இப்பதான் கண்டுபிடிச்சோம் சொல்லிட்டு, டெல்டா டி மட்டும் கண்டுபிடிச்சா வி ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். வி ஆஃப் டி வேணும்னா டிஎக்ஸ் பை டிடி. வி ஆஃப் டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் பை டிடி டிஃபரன்ஷியேட் பண்ணா 60 ஸ்கொயர் அப்புறம் 18t 12 வரும். அது வந்து சப்ஸ்டியூட் பண்ணா வி ஆஃப் 3 கண்டுபிடிச்சா நமக்கு 12 மீட்டர் per செகண்ட் வருது. அதுக்கப்புறம் எக்ஸ் ஆஃப் 3 கண்டுபிடிச்சா 9 மீட்டர் வருது. அப்புறம் டெல்டா எக்ஸ் 1 to 4 அது வந்து 27 மீட்டர் வருது. ஏன்னா 4ல இருந்து 1 கழிச்சா 32 minus 5 போட்டா 27 வருது. பி ஆவரேஜ் வந்து 9 மீட்டர் per செகண்ட் வருது. எல்லாம் கன்க்ளூட் பண்ண கடைசியா பி ஆர் 3 ஈக்குவல் டு 12 மீட்டர் per செகண்ட். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? இதுல வந்து position of particle moving along x-axis is given as x is equal to 8t minus t square. Find displacement and distance travel from 0 to 5 seconds. So 0 to 5 டிஸ்பிளேஸ்மென்ட் 0 to 5. இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்கிறாங்க. x of 5 minus x of 0 போட்டோம்னா x of 5 வந்து 8 into 5 8 5 are 40 minus 25 15 வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈஸியா 1 2 கண்டுபிடிச்சிடலாம். ஆனா வந்து டிஸ்டன்ஸ்னா ஒன்னுக்கும் 0ல இருந்து 15 டர்னிங் பாயிண்ட் எல்லாம் போடணும், எல்லாமே இது பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். v of v equal to dx by dt போட்டிருக்காங்க. 8 minus 2t 2 into 4 minus t போட்டா t வந்து 4 செகண்ட். டேர்னிங் பாயிண்ட்ல எப்போ அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. t equal to 4 செகண்ட். அப்ப டேர்னிங் பாயிண்ட் வரைக்கும் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்னொன்று கண்டுபிடிக்கிறாங்க. x4 minus x0 x0 ஆரம்பிச்சு x4 வரைக்கும் டேர்னிங் பாயிண்ட். x5 minus x4 அப்போ 16 minus 0 plus 15 minus 16. ஸோ மாடுலஸ்ன்றனால நெகட்டிவ் வந்து இதுவாகக்கூடாது மாடுலஸ், அதனால இங்க மாடுலஸ் எல்லாம் போட்டால் தப்பாயிடும் ப்ராப்ளம். புரியுது. ஓகே, அடுத்தது next question. For a particle moving along x-axis, velocity is given as a function of time as v is equal to 2t square plus sin t. At t is equal to 0, the particle is at origin. Find the position as a function of time. v கொடுத்துட்டாங்க. dx by dt இன்டகிரேட் பண்ணா x equal to 2 by 3 t cube minus cos t plus 1 வருது. சிம்பிள் இன்டகிரேஷன் தான். வெலாசிட்டி கொடுத்துட்டு பொசிஷன் கேட்டாங்கன்னா இன்டகிரேஷன், ஆக்சிலேஷன் கொடுத்து வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இன்டகிரேஷன், வெலாசிட்டி கொடுத்து ஆக்சிலேஷன் டிஃபரன்ஷியேஷன்.
நான் அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம சொல்ற கணக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்துட்டானுங்க. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து என்னன்னா பொசிஷன் டைம் கிராஃப் ஒன்று இருக்கு, வெலாசிட்டி டைம் கிராஃப் இருக்கு, ஆக்சிலேஷன் டைம் கிராஃப் இருக்கு. 3 கிராஃப் படிக்க சொல்றாங்க. கிராஃபிக்கல்ல தான் இன்னும் கொஞ்சம் சூப்பரான அண்டர்ஸ்டாண்டபிளான கொஸ்டின்லாம் வரும். ஃபர்ஸ்ட் கிராஃப் பொசிஷன் டைம் கிராஃப். பொசிஷன் வந்து எங்க இருக்கு, டைம் எங்க இருக்கு? பொசிஷன் வந்து y ஆக்சிஸ், டைம் வந்து x ஆக்சிஸ். எப்பவுமே பேர் வைக்கும்போது y ஆக்சிஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. இந்த கிராஃப் வந்து டைம் பொசிஷன் கிராஃப்னு சொல்லக்கூடாது. பொசிஷன் டைம் கிராஃப்னா பொசிஷன் தான் வந்து y ஆக்சிஸ். இந்த கிராஃப ஆரம்பத்துல இருந்தே புரிஞ்சுக்க ஆசைப்படணும். பொசிஷன் how the position x varies with time, அதான் இது சொல்றாங்க. 2 இன்ஸ்டன்ட் எடுத்துக்க சொல்றாங்க, ஒன்னு t டைம்ல, இன்னொன்னு t plus delta t. ஃபார் a டைம் இன்டர்வல் டெல்டா டிக்கு டெல்டா எக்ஸ் மாறுதுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. கிராஃபிக்கலி வந்து ஸ்லோப் ஆஃப் த கார்ட். இந்த கார்டு பாத்தீங்கன்னா the chord AB becomes the tangent at A. A என்ற பாயிண்ட்ல tangent மாதிரி பார்க்கலாம். Hence instantaneous velocity at a time t, the slope of tangent equal to dx by dt சொல்றாங்க. இந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரிலவெண்டா கொஸ்டின் வந்து ஐஐடி ஜேஇல எதிர்பார்க்கலாம். ஓகே ஓகே, அப்ப லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ட் டு 0னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி போட்டானுங்க. therefore velocity at any instant equal to the slope of the tangent of xt graph. வெலாசிட்டின்றது ஸ்லோப் தான். ஸ்லோப் எதை குறிக்குது? ஸ்லோப் வந்து வெலாசிட்டியை குறிக்குது. ஒரு கிராஃப் கத்துக்கிட்டா எல்லா கிராஃப் ஈஸியா புரிஞ்சிடும். தண்ணி கொஞ்சம் குடிக்கும். ஸ்லோப்னா dy by dx இல்லையா? ஆமா, y ஆக்ஸ்ல யார் இருக்கா? y ஆக்சிஸ்ல பொசிஷன் இருக்கு. பொசிஷன் பை டைம்னா வெலாசிட்டி. அதான் ஓகே. ஸ்லோப். அதாவது ஒரு கிராஃப்ல வந்து 2 விஷயம் முக்கியம். ஸ்லோப் எதை குறிக்கிறான்றது முக்கியம். ரெண்டாவது ஏரியான்றது கிராஃப் எதை குறிக்கிறான்றது. இதுல ஏரியான்றது கிராஃப் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு டைம் மீனிங் இருக்கா? டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் இல்ல, எதுவும் மீனிங் இல்லை. அதனால அந்த ஏரியா என்னன்னு தெரியல, ஆனா பார்க்கலாம் ஏதாவது சொல்றாங்களான்றது. The particle is at rest, its position remain constant while time increases horizontal straight line parallel to the time axis. ஸோ பொசிஷன்ல ரெஸ்டா இருந்தானா எப்படி கிராஃப் வரும் கேட்பாங்க. ஸ்ட்ரைட் லைனா வரும். ரெஸ்டா இருந்தா ஸ்ட்ரெயிட் லைன் parallel to x axis. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா எப்படி வரும்? நேரா அப்படி போகும். ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கும், வளையாது. சரியா? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது லார்ஜர் ஸ்லோப் அப்படின்னா லார்ஜர் ஸ்பீடு. இதெல்லாம் ரொம்ப பக்காவான இன்ஃபரன்ஸ். லார்ஜர் ஸ்லோப்னா லார்ஜர் ஸ்பீட். 2 ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, 2 லைன் கொடுத்துட்டு எவன் வந்து லார்ஜர் ஸ்பீட் கேட்டா கண்டுபிடிச்சிடும். எது லார்ஜர் ஸ்லோப் இருக்கோ லார்ஜர் ஸ்பீட். ஓகே. நெகட்டிவ் ஸ்லோப் இண்டிகேட் நெகட்டிவ் டைரக்ஷன். ஓகே. கிராஃப் கர்வா இருந்தா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். xt கிராஃப் வந்து நாட் த பாத் ஆஃப் த மோஷன். மோஷனோட பாத் கிடையாது. It only shows how position changes. இந்த கிராஃப் புரிஞ்சுதுன்னா மற்ற எல்லா கிராஃபும் நம்ம தட்டி காய போடலாம். ஸோ இந்த கிராஃபோட இதை வந்து நீங்க சொல்லுங்க. அதாவது இது பொசிஷன் டைம் கிராஃப்.
பொசிஷன் பை டைம்னா velocity. ஸோ அதனால கிராஃபிக்கலி டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி இஸ் ஸ்லோப் ஆஃப் கார்ட் ஏபி. இங்க வந்து டெல்டா டி வந்து இட் அப்ரோச்சஸ் ஜீரோ, அதனால அதாவது பாயிண்ட் பி அப்ரோச்சஸ் ஏ. அந்த நேரத்துல அந்த கார்ட் ஏபி வந்து கார்ட் ஏபி பிகம்ஸ் த டான்ஜென்ட் அட் ஏ அப்படின்னா சார். அதான் இப்ப நீங்க டயக்ராம் பாத்தீங்கன்னா அது ஒரு பிசிக்கல் சிக்னிபிகன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது டேஞ்சென்ட்டா இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்த கேஸ்க்கு அது டேஞ்சென்ட்டா. The instantaneous velocity at time t is the slope of tangent. அதாவது டைம் டீல இருக்கிற அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எது குறிக்குதுன்னா அந்த டான்ஜென்ட்டோட ஸ்லோப் தான் வந்து அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் டைம் டி. v is equal to limit delta t approaching 0 delta x by delta t equal to dx by dt. Therefore velocity at any instant equals to the slope of the tangent to the xt graph at that instant. ஒரு ஒரு இன்ஸ்டன்ட்ல இருக்கிற வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும்னா அந்த கிராஃப் எக்ஸ்டி கிராஃப்ல இருக்கிற ஸ்லோப்பை கண்டுபிடிச்சா அதோட வெலாசிட்டி கிடைச்சிடும். பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அப்போ வெலாசிட்டி வந்து parallel to எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும். இதுவே வந்து பார்ட்டிகல் வந்து கான்ஸ்டன்டா இன் டைம் இன்க்ரீஸ் ஆகி போச்சுன்னா அப்போ வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு போகும். அப்புறம் வந்து லார்ஜ் ஸ்லோப்னா ஸ்பீடும் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ் ஸ்லோப் வந்து நெகட்டிவ் டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. கிராஃப் வந்து ஒரு கர்வ் மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோப் வந்து சேஞ்சஸ் வித் டைம். அப்போ ஸ்லோப் வந்து டைமோட சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் போட்டால் வெலாசிட்டி கிடைக்கும். இது வந்து வெலாசிட்டியை குறிக்கும். இதோட ஸ்லோப் வந்து வெலாசிட்டியை குறிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் this equal chord between the two corresponding instantaneous speed வந்து v equal to ds by dt சொல்றாங்க. this equal the slope of tangent to the st graph. st graph ஓட ஸ்லோப் வந்து இந்த வெலாசிட்டி ஈக்குவலா இருக்கும். is always not degree slope is never negative சொல்றாங்க. இதோட ஸ்லோப் வந்து it never negative அப்படின்றது சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். st graph is always non decreasing அப்படின்னா என்னன்னா ஸ்லோப் never be நெகட்டிவ் சொல்றாங்க. ஸோ இதுல ரெண்டு கிராஃப் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பொசிஷன் டைம் கிராஃப் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் மோஷன் when particle speed up and slow down. அப்போ ஸ்லோப் அட் எக்ஸ்டி கிராஃப் dx by dt gives the velocity. எக்ஸ்டி கிராஃப்னாலே வெலாசிட்டி தான் கொடுக்கும். ஸ்டீப்பர் ஸ்லோப்னா இன் மேட்டர் ஸ்பீட் இன்க்ரீசஸ். ஸோ என்ன டயக்ராம் ஸ்டீப்பர் ஸ்லோப் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்டீப்பர் ஸ்லோப்னா ஸ்பீட் அப் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்டீப் ஸ்லோப் ஸ்பீட் டிக்ரீசஸ். லெஸ் ஸ்டீப் ஸ்லோப் அப்படின்னா கம்மியான ஸ்டீப்னஸ் கம்மியா இருந்தா ஸ்லோ. இங்க ஸ்டீப்னஸ் கம்மியா இருக்கு ஸ்லோ. ஸ்டீப் அதிகமா இருந்தா அப். Draw the graph position of the particle through vertically up with the speed u. Upward as positive சொல்றாங்க. அப்ப acceleration minus g. y of t equal to ut minus half gt square. y வந்து quadratic functionனால t with a negative coefficient. t இருக்க இடத்துல நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. டி ஸ்கொயர் இருக்கிறதுல நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. the yt graph டவுன்வர்ட் பேரபோலா வரும்ன்றாங்க. இங்க ut minus half gt ஸ்கொயர்னா டவுன்வர்ட் பேரபோலா. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான குரூஷியலான விஷயம். அது ஒவ்வொரு இதுக்கும் நீங்க பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஏன்னா இதுல கண்டிப்பா கேள்விகள் அள்ளி வீசப்படும். வெவ்வேறு கர்வ் கொடுத்துருக்காங்க. அது பாருங்க. அடுத்து வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஆக்சிலேஷனை குறிக்கும். a equal to dv by dt டெல்டா v by டெல்டா t இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி சொல்றாங்க. ஏன்னா இங்க வெலாசிட்டி இருக்கு, இங்க டைம் இருக்கு. ஸ்லோப் வந்து ஆக்சிலேஷனை குறிக்கும். அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஏரியா அப்படின்னு ஒன்று இது பண்றாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்
டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப். ஓகே ஏரியா ஆஃப் ஸ்பீட் டைம் கிராஃப் அடுத்து சொல்றானுங்க. அது மூலியமா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஏரியா கண்டுபிடிக்கலாம். இது சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கானுங்க. அடுத்தது ஆக்சிலேஷன் டைம் கிராஃப். ஆக்சிலேஷன் டைம் கிராஃபோட ஸ்லோப் வந்து இட் கிவ்ஸ் ஜெர்க். a/t ஜெர்க் வரும். ஜெர்க் பத்தி சொல்லிருக்கானு தெரியல. ஆனா ஏரியான்றது ஆக்சிலேஷன் டைம் கிராஃப் வந்து இட் இஸ் வெலாசிட்டி. ஏரியானா ப்ராடக்ட் பண்ணிக்கணும், சரியா? ஆக்சிலேஷன் டைம் ஆக்சிலேஷன் டைம் சேர்ந்தா வெலாசிட்டி, வெலாசிட்டி டைம் சேர்ந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட். நீங்க சொல்றது கேட்கல அங்கிள். மியூட் பண்ணிருக்கணும். சரி, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன். இந்த இதுல வந்து ஸ்லோப் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப பொசிஷன் டைம் கிராஃப்ல வந்து ஸ்லோப் வந்து s/t வெலாசிட்டி. அடுத்தது வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இட் இஸ் ஆக்சிலேஷன். ஆக்சிலேஷன் டைம் கிராஃப்ல இட் இஸ் ஜெர்க். ஜெர்க்னா a/t. அது இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா செக் பண்ணிக்கலாம். அதே ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் வந்து வெலாசிட்டி டைம் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏரியா அண்டர் ஆக்சிஸ் டைம் வந்து வெலாசிட்டி. ஏரியானா ப்ராடக்ட். புரியுதா? ஒரு கிராஃப்ல ஏரியானா ப்ராடக்ட். அதான் இதோட இந்த சாப்டர் வந்து இதுவாகுது. இதுல கிராஃப் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா, சரியா? இது ரிலவெண்டா கொஸ்டின் வரும். ஒவ்வொரு கொஸ்டினும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்க ட்ரை பண்ணணும். அதே போல இந்த கினமேட்டிக்ஸ்ல இந்த டாபிக் புரிஞ்சாதான் அடுத்தடுத்த டாபிக்கும் நல்லா புரியும். என்டையர் பிசிக்ஸும் புரியறதுக்கு காரணமா இருக்கும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக். எல்லாமே ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு இது பண்ணுங்க, சரியா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். மறுபடியும் நம்ம நாளைக்கு என்ன பண்றது பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.